உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நகையை கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும். அவர்கிட்ட 100 சவரன் நகையும் 80 ரூபாயும் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேளுங்க. அது ஒன்றும் இல்லை, மதுரையில் ஒரு நகை கடையில் ஒரு 100 பவுன் நகையை கொள்ளை அடிச்சிட்டேன். அப்படியே பக்கத்தில் ஒரு பேங்க்கில், உங்கள் பேங்க் தான், உங்கள் காசு அதில் இருக்குதுல்ல, அதுலேருந்து 25 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டேன். இதில் கிண்டல் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. எனக்கும் அப்பா கேட்ட கேள்வியை கேட்கணும் தான் தோணுது. இவ்வளோ நகையும் பணமும் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? அதெல்லாம் ஏன் நகை இல்லடி, எல்லாமே உனக்கு சேர வேண்டியது தான். என்ன பார்க்குறது, எங்கள் அப்பத்தா பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கார்ல, எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னையெல்லாம் வீட்டில் புள்ளே இல்லைன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு எங்கள் அப்பத்தா மட்டும்தான். எங்கள் அப்பா எப்படி எனக்கு சொத்துல எதுவுமே கொடுக்க மாட்டாருன்னு எங்கள் அப்பத்தா யோசிச்சிருக்கும் போல. அதனால சாகிறதுக்கு முன்னாடி அதோட பரம்பரை நகை 100 பவுனையும், அதுக்கப்புறம் அதோட பூர்வீக இடம் ஒன்று ஆண்டிப்பட்டியில் இருந்துச்சு, அதை விற்று பணமாக்கி அதை அப்படியே பேங்க்ல வச்சுட்டு போயிடுச்சு. அதான் இதெல்லாம் உனக்காக தான். ஏண்டா இவ்வளோ நாளா வெளியவும் எடுக்கல, செலவும் பண்ணல? எங்க அப்பத்தா சாகிறதுக்கு முன்னாடி இதுல இருந்து ஒத்தரவ கூட எடுத்து செலவு பண்ணக்கூடாதுன்னு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே என் பொண்டாட்டி கையில கொடுத்து அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கி செத்துருச்சு. அதனால தான் என்ன கஷ்டம் வந்தாலும் இது வரைக்கும் இந்த பணத்தை நான் தொடல. அது மட்டும் இல்லை, இந்த மொத்த நகையிலையும் ஒத்த நகையில கூட நான் கை வைக்க கூடாதுன்னு இது எல்லாமே என் பொண்டாட்டி தானே என்கிட்ட சத்தியம் வாங்கிருச்சு. அதனால தான் எல்லாத்தையும் வச்சிருந்தேன் அப்படியே. அதுக்கு தேனாப்புல சூழ்நிலை வந்துச்சு. இப்போ எடுத்து கொடுத்துட்டேன். பாரதி, ஆதி கிட்ட பேசுனியா? பேசினம்மா, அவர் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காராம். ஏன் அத்தை, நம்ம வழி சொந்தத்துல 3ஆம் மாசமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தீர்த்தம் வைப்பாங்களே? ஆமா மாப்ள. பாரதிக்கு அந்த மாதிரி ஒண்ணு நம்ம பண்ண என்ன? ஏண்டா கிறுக்கு பயல, அது வைக்கணும்னா அதுக்கு பாரதியோட மாமியார் இருக்கணும்டா. ஏண்டா கிறுக்கு பயல, அது வைக்கணும்னா அதுக்கு பாரதியோட மாமியார் இருக்கணும்டா. அதுக்காக தானே சொல்லிட்டு இருக்கிறேன். பாரதிக்கு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா அவங்க கண்டிப்பா வருவாங்கல்ல. ஏயா மாப்பிள, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம தான் பேசிட்டு இருக்கியா நீ? ஏயா, பாரதியோட அத்தை எங்கிட்டு போனாங்கன்னு தெரியாம தானே இங்க அம்புட்டு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த பாரதிக்கு ஃபங்க்ஷனை வச்சா மட்டும் அவங்க வந்துருவாங்களா? ஏங்க, பாரதிக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தினாலே போதும், அவங்க கண்டிப்பா வருவாங்க. அவங்களுக்கு ஆதி எவ்வளவு பிடிக்கும் நம்மளுக்கு தெரியும்ல. அது மட்டும் இல்லாம அவங்க ஆதிக்கு பிறக்கிற குழந்தை மேல அவங்க அவ்வளோ அக்கறையா இருக்கிறாங்க. அதனால தான் சொல்றேன், பாரதிக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் பண்ணாலே போதும், அவங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா வருவாங்க. என்ன இப்படி இருக்கிற? எப்படி இருக்கேன்? வர்ணிக்க வார்த்தை இல்லையே, அப்படியே தங்க சிலை மாதிரி இருக்கிய. அது என் வீட்டுக்காரர் எனக்கு இதெல்லாம் ஆசையா வாங்கி கொடுத்த நகை. அதான் இப்படி இருக்கேன். எங்க அப்பதான் ஒரு தீர்க்கதரிசி ஆட்டு இருக்குது. ஏன் அப்படி சொல்ற? நீ தான் எனக்கு பொண்டாட்டி வர போறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போலே. அதான் எல்லாம் உனக்கு செட் ஆகிற நகையாவே வாங்கி வச்சிருக்காங்களே. என்ன சிரிக்கிற? சத்தியமா சொல்றேன்டி, எல்லாமே உனக்குனே வாங்குற மாதிரி இருக்கு. சாரிடா. எதுக்கு, என்னாச்சு? இல்ல, நேத்து நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. என்ன புதுசா என்ன? எப்பவே பண்றத நீ விடு. உனக்கு என் மேல கோவமே வராதா? நான் உன்னை அடிக்கடி கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன், இருந்தாலும் நீ என் மேல வைக்கிற லவ் அதிகமாயிட்டே இருக்கே தவிர கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குதே. அது மட்டும் எப்படிடா? உண்மையை சொல்லட்டுமா? இப்ப நம்ம 2 பேருக்கு என்ன வயசு ஆகுதுன்னு உனக்கே தெரியும். இன்னும் நம்ம எவ்வளவு வருஷம் இருப்போம்? மிஞ்சி போனா ஒரு 50 இல்லை 70. அது வரைக்கும் நீ என் கூடயும் நான் உன் கூடயும் தானே இருக்கணும். அது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கும்போது
நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்ட நான் என்ன பண்ணுவேன்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு என் மனசு சொல்லும், எப்பவுமே சொல்லும். அதனால வர கோவம் கூட வந்த வழியாவே போயிடும். என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? கேள்வி அடையுது. இல்லடா, உன் மனசு வேற யாருக்குமே வராது. நீ நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த நகையெல்லாம் வித்து அழிச்சு பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணி அனுபவிச்சிருக்கலாம். ஆனா நீ உன் அப்பதாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அதுல இருந்து ஒரு பைசா கூட எடுக்காம இருந்திருக்க. நீ உண்மையிலேயே சூப்பர். நீ பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு எனக்கு தெரியும்டா. அவ்வளோ ஏன், இந்த நகையெல்லாம் வித்து நீ ஒரு பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா உன் அப்பத்தா உன் பொண்டாட்டிக்கு தான் இதை கொடுக்கணும்னு சொன்னதால இவ்ளோ பணத்தையும் கையில வச்சுக்கிட்டு எப்படிடா நீ அவ்வளவு வேலை பார்த்த? எனக்குன்னு கொடுத்ததை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்குது. இது எல்லாமே எங்க அப்பா தான் என் பொண்டாட்டிக்கு கொடுத்தது. இதுல இருந்து நான் ஒண்ணு கூட எடுத்து செலவு பண்ணியிருந்தா எங்க அப்பா மேல நான் வச்சிட்டு இருக்கிற பாசெல்லாம் போய் ஆயிரும் இல்லையா? நான் இதே நேரத்துலயும் நான் உனக்கு கொடுக்கலன்னா உன் மேல வச்சிட்டு இருக்கிற காதலும் போய் ஆயிரும் இல்லையா? டேய், நெக்லஸ்லாம் குத்துதுரி, தள்ளு. அப்ப நீயே கழட்டிக்கோ. ஏன், நல்லா தானே இருக்குது, போட்டே இரு. எனக்கு நீ கொடுத்த நகையை விட உன்னை கட்டி பிடிக்கிறது தான் முக்கியம். பாரதியிட்ட பேச போகும், கதவை அடிச்சுட்டு வரேன். அவ ஒரு ஆர்வத்துல உள்ள வந்துட்டா என்ன பண்ண முடியும்? அதான் கதவை சாத்திட்டு வந்துட்டேன். பட்ட பகல கதவை அடிச்சா யாராவது தப்பா நினைச்சு போறாங்கடி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? என் அம்மா ஆல்ரெடி நம்ம 2 பேரும் தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அத்தை என்ன தப்பா நினைக்க போறாங்க நம்மளை பத்தி? பின்ன ரொம்ப நாளா ஒரு பேரனோ இல்ல பேத்தியோ வேணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. நீ தான் கேட்டா தரவே மாட்டேங்கிற. அதான் அவங்களுக்கு நம்ம மேல கோவம். நீ எதுக்கு பிளான் பண்றது தெரியுது? தெரியுது இல்ல? பேசாம சொல்றது மட்டும் செய்தா என் செல்ல புருஷா. டேய், பேரனா பேத்தியா? என் அம்மாக்கு என்ன தரலாம்? எதுக்கு குழப்பம்? ஒரு பேர ஒரு பேத்தி, ரெண்டும் ஒரே பிரசவம். அப்போ ரெட்ட புள்ளியா நமக்கு? எனக்கு ஓகே தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.